வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இன்று வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11:45 அளவில் $4,862 இதனுடைய ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. 4,875 தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ கிட்டத்தட்ட இந்த வாரம் முழுக்கவே அந்த இடத்த தாண்டாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த நெருக்கத்துக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனுடைய உச்சமாக போயிருக்கிற இடம் 4,890, 4,767 லோவாக வந்திருந்தாலும் அந்த லெவலுக்கு போயிருக்கு. ஸோ 875 கடந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு கோல்டுக்கு அப்படின்னா 5,180 நோக்கி மறுபடியும் ஒரு பெரிய லெவலாக செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். அது இந்த வாரத்தில் நடக்க வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்த வாரம் நமக்கு க்ளோசிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நமக்கு அதை நெருங்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கீழே நல்ல பேஸ் சப்போர்ட்டாக இப்போது 4,730 மாறி இருக்குது. அதற்கு கீழே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 4,490 தான். ஸோ கீழேயும் சரி மேலேயும் சரி இந்த 4,875க்கும் 4,730க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை விட்டு அது எந்த பக்கம் போனாலும் கேப்புன்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அடுத்த லெவலுக்கு. ஸோ அதனால் இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான இடம். இந்த இடத்துலேருந்து அதனுடைய மாற்றங்கள் எந்த பக்கம் வந்தாலும் அதனுடைய ஏற்றங்களோ இறக்கங்களோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கவனத்தினுடைய இருந்து பார்த்துக்குங்க. அடுத்து என்ன செய்யுதுங்கிறத வரக்கூடிய வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $81 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் $82 நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் $83 இன்றைக்கி டச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இதில் வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்கில். ஸோ 83 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறது. 78.10 தாண்டி இருக்குது இந்த வாரத்தில். ஸோ கீழே 68.80க்கு அப்புறம் 78.10 அந்த லெவலில் இந்த வாரம் கடந்து க்ளோசிங் மேலே இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக 83ஐயும் கடந்து அடுத்து வரக்கூடிய வாரங்கள் செல்லும்போது 86.45 அடுத்து 92.20 97.40 அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வாய்ப்புகளாக மேலே வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஒருவேளை 83 ஒரு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 78.10க்கு மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ 78.10க்கு கீழே குறைஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு $10 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு சௌரியமாக போயிடும். அதனால் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் 78.10க்கு கீழே கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $82 மேலே இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தாங்க. $79க்கு நெருங்கி வந்தாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்கு. $116 கடந்த 2 வாரங்களில் நல்லா சரிந்து கீழே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த பழைய லெவலுக்கே வந்துட்டாங்க. இந்த 82க்கு ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல அது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் எடுக்குதான்னு பார்க்கணும். அதையும் உடச்சி வந்தால் பழையபடி 72, 65 வாய்ப்புகளாக மாறிடும். ஸ்ட்ராங்காக இந்த இடம் சப்போர்ட் எடுக்குதா க்ரூட் ஆயிலுக்கு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். அப்படி வாய்ப்பு எடுத்துச்சு அப்படின்னா 88, 96 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் உடச்சி கீழே போனால் 72, 65 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 24,353 க்ளோசிங். 24,000 கடந்து இந்த வாரம் ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வாரம் வெறும் 4 நாட்கள் தான் ட்ரேடிங் நடந்தது. ஒரு நாள் மட்டும்தான் அங்கே 24,000க்கு கீழே இருந்துச்சு. மற்ற 3 நாட்களுமே 24,000க்கு மேலேயே தான் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது 24,353க்கு அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 24,610. இப்போ இந்த 24,610க்கு பக்கத்துலேயே 24,750ன்னு போட்டு ஒரு புதுசாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இது என்ன காரணத்தினால அப்படின்னா கீழே இந்த பேஸ் சப்போர்ட்லேருந்து, அதாவது 22,430, 22,800, 23,360, 24,000 இதெல்லாம் கடந்து மேலே வந்துட்டாங்க. இப்போ இந்த 24,610 கிட்ட ஒரு ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்புகள், எப்படி கீழே ஒரு சப்போர்ட் எடுத்து நமக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 24,610. அது என்ன காரணம் அப்படின்னு நான் சொன்னோம் அப்படின்னா
அது ஏற்கனவே மேலே நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்த இடம். அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட அது கடந்து கீழே வராமல் ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணப்பட்ட இடம். அதை உடச்சி தான் கீழே வந்து இப்போ இந்த 22,430 தொட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு மறுபடியும் இந்த இடம் வருது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அப்படி மேலே போனாலும் கூட அந்த 24,750 வரைக்கும் போயிட்டு திரும்பி அந்த லெவலுக்குள்ளே வீக்லி க்ளோசிங்கில் இதற்கு மேலே ஸ்ட்ராங்காக வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள். அப்படி இல்லாமல் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படி மேலே போயிட்டு திருப்பி கீழே 610க்கு கீழே வீக்லி க்ளோசிங்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இடமே வந்து தற்சமயம் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கலாம். அதாவது நமக்கு லோயர் சைட்லேருந்து மேலே போகக்கூடிய லெவலில் ஒரு ஹையர் சைடு ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இது இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி உடச்சி இந்த 2 லெவலையும் கடந்து க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா நமக்கு ஒரு சேஃப். அப்படி கொடுக்கலன்னா கொஞ்சம் கவனமாகவே இருந்து கீழே ஒரு வேளை நம்ம இந்த 22,000 வாங்கின ஸ்டாக்ஸுகள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கிறது சேஃப் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த எடுத்திருக்கேன். இது என்னுடைய சொந்த ஐடியா. ஸோ நான் வந்து இந்த இடத்துல வரும்போது இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அது ஒரு சேஃபான இடமா நான் கடந்து போயிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் அது வாய்ப்புகள் எப்படி தருதோ அதன்படி தான் நம்ம இந்த வாரம் நம்ம செயல்பட போகிறோம். தொடர்ந்து இந்த ஏற்றம் தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த லெவல்கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருங்க. நிஃப்டி வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை, கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,000, அதற்கு கீழே போகும்போது 23,360, மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24,610, 24,750. அந்த நெருக்கத்தில் கொடுத்துருக்கிறது காரணம் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்கிறதுனால அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நான் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த 2 லெவலையும் கட் பண்ணும்போது அடுத்து ஒரு 2-3 லெவல் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உடைக்கலை அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அடுத்த செக்டார்ஸுகளை பார்த்துடலாமா? செக்டார்ஸுகளில் வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 56,565 க்ளோசிங். ஸோ 56,760 அப்படிங்கிறது நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் கடந்த 3 நாட்களில் 2 நாட்கள் அந்த லெவலில் போய் டச் பண்ணி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு அதற்கு கீழே க்ளோசிங் இருக்குது. இதுலேயும் அதே குத்து தான். என்னை பொறுத்தளவில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுலையும் 57,630 கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கேன். காரணம் இதே தான். இந்த இடம் வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு அதிகப்படியாக சப்போர்ட் எடுத்து திரும்பின இடம், அதை உடச்சி கீழே வந்திருக்காங்க. ஸோ இந்த இப்போ 56,760க்கும் 57,630க்கும் இடையில் ஒரு பெரிய கேப் இருக்குது பாருங்கள். அதை போய் ஃபில் பண்ணிவிட்டு அதை தாண்டி க்ளோசிங் போயிட்டால் ஓகே. கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்த தொட்டுட்டு திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவல்ஸ்களாக இருக்கக்கூடிய லெவல்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகளாக மாறிடும். கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்குங்க. 56,760 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது 57,630. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 56,320, 54,360 நமக்கு முக்கியமான சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஃபின் சர்வீஸ் 26,521 முடிச்சிருக்காங்க. 24,850லேருந்து 26,580 வரைக்கும் மேக்ஸிமம் இந்த 2 வாரங்களில் கடந்து வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 26,580 நெருக்கத்தில் தான் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. அதை கடந்து ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சு அப்படின்னா அடுத்து 27,570, 28,000 நமக்கு முக்கியம். அப்படி தராமல் இந்த இடமே ரெசிஸ்ட் ஆகி திரும்பிச்சுன்னா 24,850 மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஃபின் சர்வீஸை பொறுத்தளவில். அப்படிங்கிறதுனால கவனத்தோடு இருங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 31,809 க்ளோசிங். 31,900க்கு ஆல்மோஸ்ட் நெருங்கி இருக்குது. நேற்று வந்து அந்த லெவலுக்கு மேலே போயிருந்தாலும் நேற்றும் அதற்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறிக்கிட்டு இருக்குது ஐடி செக்டரை பொறுத்தளவில். ஆனால் கொஞ்சம் படிப்படியாக 30,900, 31,900 நெருக்கத்துக்கு வந்தாச்சு. 3 லெவல்கள் கடந்து வந்திருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய வாரம் 31,900 கடந்தால் 33,100 அதை தாண்டும் போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக போய் 35,400 நெருங்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30,900, 30,000 நமக்கு தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 22,497 முடிச்சிருக்காங்க. 22,695 ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துகிட்ருக்கு.
ஸோ இந்த வாரம் அந்த நெருக்கத்தில் இருக்கிறதுனால ஒருவேளை வரக்கூடிய வாரம் அதை கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மீண்டும் 23,100 நெருங்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். இதையே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு கீழே திரும்பி வந்துச்சுன்னா 21,950ங்கிறது முதல் சப்போர்ட் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக 21,240ங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலாகவும் நிஃப்டி பார்மாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. கடந்த சில மாதங்களாகவே இந்த 23,100க்கும் 21,240க்கும் உட்பட்டு தான் இது இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் எந்த சைடு பிரேக் பண்ணாலும் அந்த பக்கம் கொஞ்சம் வலிமையாகவே இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 49,657 க்ளோசிங். கிட்டத்தட்ட 45,150 வரைக்கும் நெருங்கி வந்தவங்க அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ஏரியாஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கும்போது 46,350, 47,600, இப்போ 49,600 இதெல்லாம் வந்து ஒரு 4 லெவல்களை கடந்து மேலே மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ அடுத்த கட்டமாக 51,350, 52,550 தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து அது உடைக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் ஆகக்கூடிய இடமா அது இருக்கிறதுனால 52,550 தான் நான் சொல்லக்கூடியது மெயினாக. அந்த லெவலை உடைக்கிற வரைக்கும் எஃப்எம்சிஜியில் அடுத்து மேலே செல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஒருவேளை கீழே இந்த லெவல்களில் வாங்கியிருந்தவங்க அங்கே கொஞ்சம் வரும்போது உஷாராக இருந்துக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 26,435 க்ளோசிங். 26,400 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ அந்த லெவலுக்கு மேலே கொஞ்சம் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. ஸோ அடுத்தபடியாக 26,940, 27,270 தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். கீழே 26,400, 26,040 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாஸாக நமக்கு நிஃப்டி ஆட்டோவில் இருக்குது. அடுத்த கட்டங்களில் இந்த லெவல்லேருந்து திருப்பி மேற்கொண்டு மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஸ்ட்ராங்காக எடுத்துக்குதா நிஃப்டி ஆட்டோ வரக்கூடிய வாரங்கள்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 786 க்ளோசிங். 785க்கு மேலே கொஞ்சம் அப்படி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை வரக்கூடிய வாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 820, 860 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ். கீழே 720, 670 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ஏரியாக்களாக இருக்கும். கிட்டத்தட்ட நியூட்ரலாக இப்போ 785 கிட்ட நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன டெசிஷன்ஸ் எடுக்குங்கிறத பொறுமையாக இருந்து பார்க்கணும். ஒருவேளை அதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மேலே இருந்தால் பொறுத்திருந்து நம்முடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறது நல்லது. ஒருவேளை கடக்கலை அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 12,880 க்ளோசிங். 13,070ங்கிறது அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய லெவல். ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ் லெவல்ஸுக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த இருக்கக்கூடிய செக்டர்ஸுகளே வந்து இயர் டாப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதையும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. 13,070 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதையும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 13,860 தான் அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். கீழே சப்போர்ட்டாக இப்போ 12,320 ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாறி இருக்குது. அதற்கு கீழே 11,640 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. தொடர்ந்து அது சஸ்டெயின் ஆகுதாங்கிறத வரக்கூடிய வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,700 ஒரு சப்போர்ட் எடுத்து மீண்டும் அந்த 11,480 நெருங்கி வந்து 11,409 க்ளோசிங் முடிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த வாரம் 11,480 கடந்து க்ளோசிங் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 12,000ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அப்படி சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படின்னா இந்த 11,480 வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துச்சு அப்படின்னா 10,700ங்கிற சப்போர்ட்ன்றது கீழே இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இந்த வாரம் இதை கட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து 24,350க்கு கிட்ட கொண்டாட நிறுத்தியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தாலும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி ஈரான் வந்து அந்த கப்பல் வரக்கூடிய பாதையை திறந்து விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி வந்திருக்கு. அதனுடைய விளைவாக கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட இப்போ 24,750 அதனுடைய ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் திங்கக்கிழமை நமக்கு இந்த நியூஸை பேஸ் பண்ணி நமக்கு கேப் அப்பில் இருக்கலாம். பட் இந்த இடைப்பட்ட நேரங்களில் என்ன மாறினாலும் மாறலாம். அதனால் திங்கட்கிழமை காலையிலையும் இதை வந்து நீங்கள் ஒரு காலையில் ஒரு பிளான்ஸ் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகளில் இருங்க. நிஃப்டியை பொறுத்தளவில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இது என்னுடைய சொந்த எண்ணம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களும் வந்து அதை ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. சரியாக வேலை செஞ்சதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம ஏற்கனவே கீழே வந்து இந்த லைனை வரைஞ்சி இந்த லைனில் வந்து
அது கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை பார்த்தோம். அது கரெக்டாக வேலை பார்த்து இந்த 4 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸும் இப்போ சப்போர்ட் ஏரியாஸை கன்வெர்ட் ஆகி மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை தந்தது. அது மாதிரி இந்த இடம் வரும்போது அதை தொட்டு திரும்பக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. கடந்து சென்றுச்சுன்னா நமக்கு இன்னும் மேற்கொண்டு மேலே அது வலிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்த கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்குங்க. அதற்கான காரணங்கள் நான் புரிந்து கொண்ட காரணங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.